வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பெரட்டல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் சட்டியில் ஒரு 200 கிராம் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதோட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதேமாரி 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதேமாரியே நான் வந்து தக்காளி வந்து ஒரு 4 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நான் வந்து ஒட்டுக்காவே சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே தான் தக்காளி சேர்க்கணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். இதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நான் வந்து ஒட்டுக்காவே சேர்த்துருக்கேன். இப்போ இதோட வந்து நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா அரைச்சிட்டு இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இதை வந்து வேக வைங்க, தக்காளி வெங்காயத்தையும். இப்போ வந்து என்னென்னா, நான் நாட்டுக்கோழியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிர் ஊற்றி நான் நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ நிமிஷம் ஊறியிருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறியிருக்கு. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணியாச்சு. நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, தூள்லாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரிக் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கலருக்காக எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். அதேமாரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூள் எல்லாமே எல்லா சிக்கனோடையும் படுற மாரி நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்க்கும் போது ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக நான் லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ லெமனும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இதை வந்து எப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரையும் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்பவே நல்லா சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்குது. நம்மளை போட்டிருந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட நாட்டுக்கோழி பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் ரைஸு, இட்லி, தோசையிலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.